எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் நல்லா பச்சரிசி சாதம் வடித்து சுட சுட காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நிறைய பூண்டு சுண்டைக்காய் போட்டு சுண்டைக்காவை தட்டி சேர்த்துக்கங்க. எப்போ சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சாலும் தட்டி சேர்த்துக்கங்க, சூப்பராக இருக்கும். ஒரு குழம்பு கண்டி நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாமே 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. உரிச்ச 20 பல்லு பூண்டை ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துருங்க, தட்டெல்லாம் வேணாம். அதை நல்லா செவக்க வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருங்க. நல்லா தொக்கு போல் வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 கத்திரிக்காய் தான் இருந்தது, நான் அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், சுண்டைக்காய் கூட எது சேர்த்து வச்சாலும் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தட்டி அலசன சுண்டைக்காவை சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம், காய் எல்லாமே நல்லா வதங்கணும். 5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் புளி எலுமிச்சப்பழ சைஸை விட பாதி புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி அதையும் சேர்த்துருங்க. நல்லா 20 நிமிஷம் கொதிக்கிட்டோம். சூப்பராக சாதத்தில் போட்டு அப்பளம் வச்சு அப்பளம் தொட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அருமையான குழம்புங்க.